என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். நிறைய ஆட்கள் கிட்ட வந்து பேசுறது, கரெக்டாக ஆட்கள் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இப்போவும் நிறைய பேருக்கு ரொம்பவும் டஃப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம காலேஜிலவா இருந்தாலும், ஸ்கூல்லவா இருந்தாலும், இல்லை நம்ம ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியிலவா இருந்தாலும், இல்லை ஆஃபீஸ்லவா இருந்தாலும், இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ஆட்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான சில சைக்காலஜிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டா நம்முடைய கம்யூனிகேஷன்றது கொஞ்சம் அடுத்த லெவலில், கொஞ்சம் வேற லெவல்லையே இருக்கும்னு சொல்லலாம். முதலாவது என்னென்னா, லுக் இன் டு சம்வன் ஐஸ் வென் யூ கெட் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆன்சர். அதாவது நம்ம ஒரு கேள்விக்கு கரெக்டான நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விடை நமக்கு கிடைக்காட்டி, நாம் யார்கிட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டோமோ, யார் அதுக்கான விடை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய கண்ணில் வந்து ஜஸ்ட் காமாக வந்து பார்த்துட்டு இருந்தால் போதும். அதுக்கான விடை வந்து நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனரியாக வந்து அதோட ஆன்சர் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கேட்குறீங்க, என்ன ஆச்சு அந்த நாள், என்ன ஆச்சு அந்த மாதிரி சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் இல்லை அது சுமாராக தான் போச்சு, அது அந்த மாதிரி தான் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக அவங்களுடைய கண்ணில் வந்து ஜஸ்ட் ஒரு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, சம்திங் அவங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷனை பற்றி கொஞ்சம் கூட நல்ல ஒரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு டெண்டன்சி அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகுன்றது தான். இரண்டாவது, ஸ்டே காம் வென் சம்வன் ரைஸ் தேர் வாய்ஸ் இன்டு யூ. அதாவது யாராவது நம்ம கிட்ட வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசும்போது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் காமாக தான் இருக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி இருக்காட்டி என்ன நடக்கும்னா, உங்களுக்கே தெரியும் இல்லை, நாமளும் வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசும்போது நம்ம அங்கே பேசுகிற விஷயங்களும் நம்முடைய ஆக்ஷன்ஸும் எதுவுமே நம்முடைய இன்டென்ஷனலி வந்து இருக்காது, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயமா வந்து இருக்காது. ஸோ இது வந்து நம்ம அப்போ பேசிட்டு அப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா லாங் டேர்மில் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசித்து வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கூடயும் இல்லை நமக்கும் நல்ல ஒரு சம்திங் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக யார் நம்மக்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலும் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் காமாக இருக்கிறதுக்கோ, இல்லை முடிஞ்சால் அந்த ஒரு இடத்த விட்டு விலகிறதுக்கோ ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் கூட நான் படித்தது கம்யூனிகேட் டு இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற ஒரு புத்தகத்திலிருந்து தான். ஸோ நீங்களும் இந்த ஒரு புக்கு வந்து படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி நல்ல விதமாக கம்யூனிகேட் பண்ணணும், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எந்த விதமாக கம்யூனிகேட் பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு புக்கில் இருந்தே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். பட் இன்றைய காலத்தில் நிறைய பேர் அதுக்கான டைமு இதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ புக்ஸ் வந்து கேட்கலாம், புக் சம்மரிஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த புக்கோட ஆடியோ புக் வந்து குக்கு எஃப்எம்ல இருக்கு. குக்கு எஃப்எம் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இதுதான் இந்தியாவிலேயே லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸில் எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அக்ஷய் 15 இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர்ற 250 மெம்பர்ஸுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது ₹399க்கு பதிலாக வெறும் ₹199 நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். இது வந்து ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ கூட கிடையாது, ஒரு வருஷத்துக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு வெறும் ₹199 பே பண்ணாலே அந்த ஆப்பில் நம்ம தமிழில் வந்து எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மாதம் புது ஆடியோ புக்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. மூணாவது, ரிமெம்பர் எவ்ரி ஒன்ஸ் நேம் இஃப் யூ வாண்ட் டு பி பாப்புலர். அதாவது பர்சனலாக இது நான் ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது மற்றவங்க எல்லாம் வந்து சில பசங்களை வந்து அவங்களோட வேற ஒரு பேர் வந்து இருக்கும்ல, பட்ட பேர்லாம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் பர்சனலாக அவங்களுடைய ஒரிஜினல் பேரை அப்படியே கூப்பிடுவேன். இப்போ சில பசங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ மட்டும்தான்டா என்னை இந்த பேர்லாம் வச்சு கூப்பிடுறேன், நீ மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நல்ல ஒரு ரெஸ்பெக்டே வந்து க்ரியேட் ஆகும், இந்த மாதிரி நம்ம கூப்பிடும் போது பேசும்போதாக இருந்தாலும். ஸோ அவங்களும் நம்ம மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து நம்மக்கிட்டேயும் வந்து பேசுவாங்க. ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக இது நான் ட்ரை பண்ணியும் எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு.
ஸோ ட்ரை திஸ். அடுத்தது ரைட் டவுன் யுவர் தாட்ஸ் வென் யூ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் ஆர் ஆன்ஷியஸ். அதாவது நாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போதோ ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணும்போதோ அந்த டைமில் நம்முடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்றது ஒரு பேப்பரில் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து நம்மள நிறைய பேருக்கு நம்முடைய கவலைகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம், பட் சில பேருக்கு இருக்காமலோ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய தாட்ஸ் எல்லாமே வந்து பென் அண்ட் பேப்பரை எடுத்து அதில் எழுதும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோன்னா நம்முடைய மைண்டில் இருந்து அது போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். பர்சனலாக நானும் ஏதாச்சும் விஷயத்துல எல்லாம் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகும்போது இந்த ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுத்து ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதிப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கும் பர்சனலாக ரொம்ப நல்ல ஒரு கிளாரிட்டியே வந்து கிடைக்கும். அடுத்தது ரைட் போஸ்டர் கேன் பூஸ்ட் கான்ஃபிடென்ஸ். அதாவது இதுவும் நம்ம பர்சனலாகவும் ஃபீல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்லேயும் வந்து பார்த்துருப்போம். இப்போ நீங்களே இந்த வீடியோ வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி இந்த நட்டலையெல்லாம் வந்து கொஞ்சம் குனிச்சு உட்காந்து பாருங்கள். இப்போ சம்டைம்ஸ் உங்களில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஓகே, இது கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உட்காந்து பாருங்கள். ஸோ நீங்களே உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலில் நிறைய மாற்றங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இது மாதிரி உட்காரும்போது மட்டும் இல்லாமல் நடக்கும்போதாக இருந்தாலும் நிறைய பேர்லாம் வந்து கூடி இந்த மாதிரிலாம் வந்து நடப்பாங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரைட் போஸ்டரோட இந்த ஷோல்டரையெல்லாம் வந்து லைட்டாக பேக்கில் கொண்டு போய் தலையெல்லாம் வந்து லைட்டாக பொக்கி ஃப்ரண்டில் பார்த்து அப்படியே நடக்கிறதா இருந்தால் நீங்கள் ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். ஸ்டே கிரவுண்டட். பை ஆல்.